ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ இந்த இப்போ இருக்கிற வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி இன்ட்ராடேயில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலாம், அதாவது மார்க்கெட்டு ஆக்டிவாக இருந்து ஓரளவுக்கு மேலே போகுது அப்படின்னும் போது எந்தெந்த ஸ்டாக்ஸ் நல்லாவே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எந்தெந்த ஸ்டாக்ஸ் ஒருவேளை மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்கும் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத இன்ட்ராடேவோட சார்ட்டில் பார்ப்போம். ஸோ நான் இதுக்காக ஒரு 6 கம்பெனி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் சிம்பிளாக அண்ட் கிளியராக பர்டிகுலர்லி லேர்னிங் பர்பஸுக்காக நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்காக என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை பாருங்கள். ஸோ டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் இந்த ஸ்டாக்கை வாங்குங்க அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல. ஜஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணுங்கள். அதாவது இன்ட்ராடேயில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட ஒரு கருத்தாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இதை வந்து நீங்கள் ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான் பார்க்கணும், நாட் ஏ ரெக்கமெண்டேஷனாக பார்க்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக்காக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ அதுதான் இன்றைக்கான ஃபஸ்ட்டு ஸ்டாக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட என்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது லோயர் சர்க்கியூட்டில் வந்து இதோட என்ட்ரி அப்படின்றது 2000 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் வந்து இதோட லோயர் என்ட்ரி இருக்குது. இப்போது கரெக்டாக 2012 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக வந்து ஒரு 10 ரூபா வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இதை மோஸ்ட்லி என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு இருக்கவங்க வந்து இதுக்கு மேலே அப்பாச்சுன்னா மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும். அதாவது 2026 ரூபா அப்படின்ற ரேஞ்ச் வரும்போது ஸோ இதை வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். அதோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 2036 ரூபா. அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிச்சு அப்படின்னா 2047 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஸோ அந்த டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணிச்சு அப்படின்னா 2058 ரூபா போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், ஸோ ஆல்ரெடி வந்து இது ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு. ஸோ அடுத்த கட்டத்துக்கு இது மூவ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் இது எப்படி இன்னைக்கு இன்ட்ராடேயில் ஆக்டிவாக இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாக்காக நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட். ஸோ இந்த ஸ்டாக்கு தான். ஸோ இப்போ இது ஒரு டவுன்ஃபாலில் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகிட்டு ஸோ இது வந்து இப்போ ஒரு டவுன்ஃபாலில் இருக்குது. ஸோ அதோட என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பையிங்காக இருந்துச்சு. இப்போ நீங்கள் வாங்க போகிறீங்க இந்த ஸ்டாக்கை அப்படின்னா அது ஒரு 840 ரூபாய்க்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது தான் இதை நீங்கள் வாங்கணும். ஸோ அதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 848 ரூபா அப்படின்றது இதோட டார்கெட் 1. ஸோ இதிலேருந்து சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா 855 ரூபா அப்படின்றது இதோட செகண்ட் டார்கெட். அதே மாதிரி அதுக்கு மேலேயும் சஸ்டெயின் ஆகுது, இன்றைக்கி மார்க்கெட் நல்லா இருக்குது அப்படின்னா 863 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் இன்றைக்கி சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட டார்கெட் என்ட்ரி ப்ரைஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா 826 ரூபா அப்படின்றது இதோட செல்லிங் ப்ரெஷராக இருக்கும். ஸோ 826 ரூபாலேருந்து 819 ரூபா, அதுக்கப்புறம் 812 ரூபா வர்றதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டாக்காக நம்ம பார்க்க போகிறது ஆஸ்ட்ரோல். ஸோ இந்த ஸ்டாக்கோட என்ட்ரி அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா 1435 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் இதுக்கு நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம். அதாவது ஒரு பையராக இருக்கீங்க அப்படின்னா. ஸோ இதோட நெக்ஸ்ட் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெவலாக வந்து 1444 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் ட்ரேட் ஆகும். ஸோ செகண்ட் டார்கெட்டாக வந்து 1453 ரூபா அப்படின்றது இதோட செகண்ட் டார்கெட். ஸோ மார்க்கெட் நல்லா இருந்தது அப்படின்னா 1463 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி இன்ட்ராடேயில் இந்த ஸ்டாக்ஸை பிக் பண்ணலாமான்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி இதோட லோயர் பேண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர். ஸோ 413 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் வந்து இதோட ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ அந்த செல்லிங் டார்கெட்டை அடிச்சிருச்சு அப்படின்னா ரெண்டாவது டார்கெட்டாக 1397, அதாவது 1397 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் வந்து இதோட செகண்ட் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ தேர்டு அப்படின்ற டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
1387 அப்படின்ற ரேஞ்சில் வந்து இதோட தேர்டு டார்கெட்டாக வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டாக்காக நம்ம இந்த கிரேம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட குட் என்ட்ரி அப்படின்றது வந்து ஒரு 2822 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் வந்து இதோட குட் என்ட்ரியாக இருக்கும். பட் ஆனால் இது இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 2008 ரூபா. ஸோ 2822 ரூபாய்க்கு மேலே வரும்போது இதை நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இது எங்கே வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2835 ரூபான்றது இதோட ஃபஸ்ட் டார்கெட். ஸோ அதுக்கப்புறம் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த கேப்பை இது வந்து அந்த டைமில் ஃபில் பண்ணிடும். ஸோ அடுத்த கட்டத்துக்கு இந்த டார்கெட் எங்கெங்கே போகும் அப்படின்னா 2849 ரூபா அப்படின்றது இதோட செகண்ட் டார்கெட். அதுக்கப்புறம் தேர்ட் டார்கெட்டாக வந்து 2862 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் வந்து இது வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இது டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணோம் அப்படின்றது என்னோட ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன். ஸோ இது செல்லிங் ப்ரெஷரில் மாட்டிச்சு அப்படின்னா இதோட லோயர் பேண்டாக இருக்கிறது வந்து இந்த கேப்பை வந்து இது வந்து மறுபடியும் ஃபில் பண்ணாமல் ஸோ டவுன் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதோட டவுன் ட்ரெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2796 ரூபா அப்படின்றது ஃபஸ்ட்டு டவுன் ட்ரெண்ட். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா 2782 ரூபா வரைக்கும் வர்றதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வெயிட் பண்ணி எந்த இடத்துக்கு எப்படி செல்லுது அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் பை பண்ணுங்கள். அவசரப்பட்டு பை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வோல்டாஸ். ஸோ வோல்டாஸில் என்ன ஆயிட்டிருக்கு அப்படின்னா கரண்ட்டாக வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ அந்த ட்ரெண்ட் ரிவர்சலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பையிங்காக இருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 13 அதாவது 1380 ரூபா ரேஞ்சில் வந்து இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 1387 ரூபா வரும்போது தான் இதோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இதோட பையிங்கே நீங்கள் போகணும். ஸோ இதோட பையிங் லெவலில் வந்து நெக்ஸ்ட் லெவலாக வந்து ஒரு 1397 ரூபா ஒரு 10 ரூபா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இன்ட்ராடேல இதுக்கான பிரகாசமாக இருக்குது. ஸோ இது அச்சீவ் பண்ணிருச்சு அப்படின்னா அடுத்ததாக ஒரு 1407 ரூபா அப்படின்ற ரேஞ்சை வந்து இது டார்கெட் அச்சீவ் பண்ணோம். ஸோ அப்படி இல்லை மார்க்கெட் டவுனில் இருக்குது அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1369 அப்படின்ற ரேஞ்ச் வந்து இதோட டவுன் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ இங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர் வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்துருச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக இதோட சப்போர்ட் ஜோனே வந்து 1351 அப்படின்ற ரேஞ்சு தான் இதோட செகண்ட் சப்போர்ட் ஜோனாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து அது வந்து சஸ்டெயின் ஆகாது. ஸோ இதுக்கப்புறமும் கீழே விலை தான் போகுது. ஸோ அதனால் வந்து இதை வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஸோ நாம் சொன்ன டார்கெட் எல்லாமே ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணதான்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் பண்ணிருச்சுன்னா மட்டும்தான் இதை நீங்கள் பை பண்ணணும். அப்படி இந்த செல்லிங்கில் வந்து இதை டார்கெட் அச்சீவ் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் இங்கே வரைக்கும் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதோட பாசிபிலிட்டிஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ். ஸோ டிவிஎஸ் வந்து ரீசண்டாக வந்து ஒரு பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ அதோட பிரேக் அவுட்டோட ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷனில் இருக்குது. ஸோ இது அடுத்த கட்டமாக எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதோட கரண்ட் ப்ரைஸ் அப்படின்றது வந்து ஒரு 3638 ரூபாவில் இருக்குது. ஸோ இதோட ஃபஸ்ட்டு டார்கெட்டே வந்து 3660 ரூபா. ஸோ இந்த 3660 ரூபாய்க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 3660 ரூபா சஸ்டெயின் ஆகிடுச்சு அப்படின்னா 3675 ரூபா அப்படின்றது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு 3691 ரூபா அப்படின்றது இதோட செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ அதை அச்சீவ் பண்ணிடுச்சு அப்படின்னா 3708 ரூபா அப்படின்றது இதோட தேர்ட் டார்கெட். ஸோ இந்த தேர்ட் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு அடுத்த கட்ட புது ஹையை தொடுறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது நம்ம மார்க்கெட்டை பொறுத்து தான் இது சேஞ்ச் ஆகும். ஸோ மார்க்கெட் எப்படி இருக்குன்றத பார்த்து அதுக்கப்புறம் பை பண்ணிக்கோங்க.
ஸோ அதே மாதிரி இதோட ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 3630 அப்படின்றது வந்து இதோட ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர். ஸோ அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக 3615லேருந்து 3600 வர வரைக்கும் இன்ட்ராடேல இது வந்து போஸ்ட் பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட்டாக இருங்க, லாஸ் ஆகட்டும் சார்ட் பேஸ் பண்ணி போங்க. ஏன்னா சார்ட்டு தான் ஹிஸ்ட்ரி இஸ் ரிப்பீட் அண்ட் ஆப்பன். ஸோ ஹிஸ்ட்ரி எப்பவுமே ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ சார்ட்டுன்றது ஆல்ரெடி நடந்ததே தான் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து இது 100 இருக்கும்போது இதே ரேஞ்சில் தான் இதை வந்து மூவ் பண்ணி அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிருப்பாங்க. ஸோ அதே தான் இன்றைக்கி 3600 இருக்கிற ரேஞ்சிலையும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இது அதுபடி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் மேக் ஷூர் ப்ளீஸ் எஜுகேஷ்னல் பர்பஸுக்காக மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் பை பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காக பை பண்ணாதீங்க. இது எல்லாமே இன்ட்ராடேயோட ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இன்ட்ராடேயில் நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை நான் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு குட் டு மூவாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக 7 o'clock வந்துடும். ஸோ எல்லாருமே வாட்ச் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க.